இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடையும் ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் நீ ஏன் மறுபடியும் போகிற அருள்மொழிவர்மன்ட்டு. ஸோ சுந்தர சோழர் அப்படிங்கிறவர்லேருந்து தான் வந்து இந்த அவர் யார் அப்படின்னு பார்த்தா அவர் பேர் என்ன நம்மெல்லாம் வில்லனா தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்மன்னு சொல்லக்கூடாது, எல்லாருமே வந்து இப்போ பாகிஸ்தான் தானா. ஸோ இந்த ராஜராஜ சோழன், அதாவது அருள்மொழிவர்மன், கந்தன்மாறன்ல முன்னாடி இருந்த ஒரு கிங்கு. அவர் பேர் என்ன? இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொதுவாக புக்கே படிக்காதவங்க அப்படிங்கிறவங்க வீட்டில் கூட ஒரு புக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி தமிழ் புக்ஸில் வந்து இந்த புக்லாம் வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுங்க அப்படின்னா இந்த புக்கை வந்து மிஸ் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு புக் தான் வந்து பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது. ஆனால் அதில் மொத்தம் 5 பாகம் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை ஆரம்பித்தா பல மாதங்களுக்கு அதை படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் அது கடைசி பாகம் முடித்தா கூட எதுவும் இன்னும் முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு தான் வந்து கல்கி அவர்கள் முடிச்சிருப்பாரு. ஸோ இந்த பொன்னியின் செல்வன் படித்தவங்க கூட நான்லாம் வந்து ஆல்மோஸ்ட் காலேஜ் டேஸ்லேயோ அப்போ படித்தேன். ஸோ இப்போ வந்து அதோட கதாபாத்திரங்கள் கேட்கும் போதும், இல்லை வந்து இப்போ ஒரு படம் வரப்போகுது, அது வந்து பொன்னியின் செல்வன் வந்து தழுவி தான் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அதில் இந்த கேரக்டர்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்ணாங்க அந்த கதையில், ஐயோ இது அவங்க இல்லை இவங்க இல்லைங்கிற பயங்கர கன்ஃபியூஷன் உண்டு. இது பொன்னியின் செல்வனில் மட்டும் இல்லை, பெரும்பாலான புத்தகங்களை பொறுத்த வரைக்குமே அது சீக்வல் வருது இல்லை ஒரு ப்ரீக்வல் வருது அப்படின்னா அதோட கேரக்டர்ஸ் வந்து மறுபடியும் மைண்டில் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து அப்போல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த சிவா ட்ரையாலஜி வரும்போதெல்லாம் கூட இந்த கேரக்டர்ஸ்லாம் யார், இதுக்கு முன்னாடி எங்கே நின்றுச்சு கதை, இது எங்கே கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிறது யாராவது வீடியோ போட்டிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒருவேளை நீங்கள் பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கீங்க ஆனால் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. பொன்னியின் செல்வன் படிச்சதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் வந்து கதை எழுதணும்னு ஆசை வரலாம், இல்லை அது படம் எடுக்கணும்னு ஆசை வரலாம், வெப் சீரிஸ் எடுக்கணும்னு ஆசைப்படலாம். இந்த மாதிரி காலங்காலமாக எம்ஜிஆர் காலத்துலேருந்தே படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து நம்ம சௌந்தர்யா ரஜினிகாந்த் வரைக்கும் வெப் சீரிஸ் எடுக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டாங்க. பட் ஃபைனலி எகெயின் வந்து மணிரத்னம் அவர்கள் வந்து எல்லா கேரக்டர்ஸையும் வச்சு வந்து பொன்னியின் செல்வன் எடுக்க போகிறார் அப்படிங்கிறலாம் நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற இந்த பொன்னியின் செல்வன் வச்சு இன்ஸ்பயர் ஆன இன்ப பிரபஞ்சன் அப்படிங்கிறவர் அருள்மொழிவர்மனை ஹீரோவாக கொண்ட அந்த கல்கி வெர்ஷன்லேருந்து எடுத்து ஆதித்த கரிகாலருடைய அந்த கேரக்டர் பிளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதாவது ஆதித்த கரிகாலருடைய அந்த ஒரு கேரக்டர் பிளே அந்த முன்னாடி ஆரம்பித்து பொன்னியின் செல்வன் வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் அவருடைய புக்கில் இருக்குது. ஸோ வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பர கேசரி ஆதித்த கரிகாலன் அப்படிங்கிற அந்த புக்கை இன்ப பிரபஞ்சன் அப்படிங்கிற எழுதியிருக்காரு. அந்த புக்கை பற்றியும் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். பொன்னியின் செல்வன் கதை வந்து சுந்தர சோழர் அவர்கள் வந்து அப்படியே ஆரம்பித்து வந்தியத்தேவன் மூலமாக தான் ஃபுல்லாக கதை சொல்கிற மாதிரி இருக்கும். வந்தியத்தேவன் அப்படிங்கிறவர் யார்? வந்தியத்தேவன் பற்றி ஆக்சுவலி கல்வெட்டு வந்து 1-2 மட்டும்தான் இருக்குது. அதுவும் வந்து தஞ்சை கோயிலில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அதில் வந்து அவர் வந்து குந்தவையோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. வேறொரு கல்வெட்டில் வந்து அவருக்கு ஒரு 4 மனைவிகள் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. இதை தவிர வந்தியத்தேவன் பற்றி ஆக்சுவலி வந்து ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. இப்படி 2 கல்வெட்டில் மென்ஷன் பண்ண அந்த ஒரு பெயரை வச்சு அது ஒரு பெரிய கேரக்டர் ஸ்கெட்சாக உருவாக்குனது வந்து கல்கி அவர்கள் தான். ஸோ வந்தியத்தேவன் மூலமாக இந்த ஃபுல் ஸ்டோரியும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ கல்கி அவர்களுடைய வேர்ஷன் படி ஆதித்த கரிகாலனுடைய ரைட் ஹேண்ட் தான் வந்து வந்தியத்தேவன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்தியத்தேவனோட கேரக்டர் எப்படின்னு பார்த்தா நம்ம வந்து 1001 கார்த்தியை பார்த்துருப்போம்ல, எக்ஸாக்ட்லி அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வந்தியத்தேவனுடைய கேரக்டர் பொன்னியின் செல்வன் புக்கில் இருக்கும். ஸோ அவர் வந்து பயங்கரமான ஸ்மார்ட்டான ஒருத்தர், பயங்கர லாயலான ஒருத்தர். ஏன் அவர் வந்து இந்த சோழா கிங்டம்காக இவ்வளோ லாயலாக இருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து பொன்னியின் செல்வனில் வந்து அங்கே நம்ம மிஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன் அவர் இவ்வளோ லாயலாக இருக்காரு அப்படிங்கிறது தான் தெரியல. பட் அந்த கதை விஷயத்தையும் வந்து அடுத்த புக்கில் நான் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்ப பிரபஞ்சன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வந்தியத்தேவன்கிறவர் பயங்கர லாயல். ஸோ நம்மளோட மணிரத்னம் அவருடைய படத்துலையும் வந்து அதே கார்த்தி தான் வந்து வந்தியத்தேவனாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து 1001 படம் பார்த்து எக்ஸாக்ட்லி கார்த்தி தான் கரெக்டாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்துலையுமே வந்து நிறைய பொன்னியின் செல்வனுடைய தழுவல் நிறைய இருக்கும். பொன்னியின் செல்வன் தழுவல்ங்கிறத தாண்டி பாண்டியன் அண்ட் சோழா டைனாஸ்டியை பற்றி கொண்டு வந்த மாதிரி தான் இருக்கும். பட் அது ரீமாசனோட கேரக்டர் பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி பொன்னியின் செல்வனில் வர நந்தினி கேரக்டர் மாதிரி இருக்கும். ஸோ நந்தினி கேரக்டருக்கு இப்போ வரும். நந்தினி கேரக்டர் நிஜமாவே இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் நந்தினியோட கேரக்டர் கிடையவே கிடையாது. அது வந்து கம்ப்ளீட்லி கல்கி அவர்களுடைய ஃபிக்ஷனல் கேரக்டர் தான். இருக்கிறதுலே பேரழகி அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு டவுட் வந்துச்சு, ஆக்சுவலி நிஜமாவே இப்படி ஒரு கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன தான் வந்து ஐஸ்வர்யா ராய் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னாலுமே நம்ம கற்பனையில் இருக்கிற அந்த நந்தினியை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அண்ட் நந்தினியோட வந்து அழகை பயங்கரமாக வர்ணிச்சிருப்பார் வந்தியத்தேவன். நந்தினியோட அழகை மட்டும் இல்லை, பொன்னியின் செல்வனில் வர நிறைய பெண்களுடைய அழகை வந்து பயங்கரமாக வர்ணிச்சிருப்பார் வந்தியத்தேவன். ஏன்னா அவர் பயங்கரமான ஒரு ஃப்ளர்டேஷியஸான ஒரு கை, ஆனால் பயங்கர சூஸியான ஒரு கை தான் சொல்லணும். எல்லா பெண்களையும் ரசிக்க மாட்டார், பட் ஒரு சில பெண்களை ரசித்து தள்ளுவார். ஸோ யார் இந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி அப்படிங்கிறவர்? இவரும் வந்து ஃபிக்ஷனல் கேரக்டர் தான், கல்கியோட கற்பனையில் உருவானவர்.
ஸோ இவரோட தங்கச்சின்னு வந்து நந்தினி வருவாங்க இந்த கதையில். ஸோ நந்தினியும் ஃபிக்ஷனல் கேரக்டர், அவரோட அண்ணன் வர ஆழ்வார்க்கடியான் நம்பியுங்கிறவர் வந்து ஃபிக்ஷனல் கேரக்டர் தான். இவர் யார் அப்படின்னா இவர் வந்து ஒரு ஸ்பை. ஸோ அவர் வந்து பயங்கர ஒரு ஃபாக்ஸ் மாதிரி நிறைய திங்கிங் இருக்க ஒருத்தர். ஸோ இவர் வந்து சோழா டைனாஸ்டியில் இருக்கிற ஒரு மினிஸ்டர், அவர் வந்து அனிருத்த பிரம்மராயர், அவருடைய ஒற்றனா வருவார். ஸோ இவர் வந்து ஒரு ஸ்பை அப்படிங்கிறனால நிறைய இடத்துல அண்டர் கவர்லேயே இருந்து நிறைய பேர் பேசுகிற விஷயங்கள், ஒத்து கேட்குற விஷயங்கள், இது எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரீடர்ஸான நமக்கும் கொடுப்பாரு, அங்கே இருக்கிற அனிருத்த பிரம்மராயருக்கும் கொடுப்பாரு. நந்தினியை பற்றி பேசும்போது அவங்க ஒரு பெரிய வில்லி அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாமல் எப்படி இருக்கும்? ஸோ அவங்களுக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட் கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தா ரவிதாசன் அப்படின்னு ஒரு கேரக்டர். பட் ரவிதாசனுங்கிற கேரக்டர் வந்து ஒரிஜினல் கேரக்டர், அது அவங்க வந்து ஃபிக்ஷனல் கேரக்டர் கிடையாது. ஸோ இவங்களுக்கு பொன்னியின் செல்வன் ஒரு பயங்கர இம்பார்ட்டண்டான ரோல் இருக்குது, ஒரு முக்கியமான வில்லன் அப்படின்னு சொல்லலாம். மணிரத்னம் அவர்களுடைய அந்த படத்தில் வந்து அவங்க வந்து லால் தான் வந்து இந்த கேரக்டர் பண்ணுறாங்க. ஸோ ரவிதாசன் எப்படின்னா பொன்னியின் செல்வனை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு மந்திரவாதியாக இருந்தால் அவர் வருவார், பயங்கரமாக சூழ்ச்சி செய்வார், ஒரு வில்லன், பயங்கரமான வில்லன் அவர். பட் ஒரிஜினலாக ரியலாக பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மந்திரவாதியாக இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் அவருடைய ரோல் இன் சோழா டைனாஸ்டி வந்து குறிப்பிடத்தக்கது. ராஜராஜ சோழன் அதாவது அருள்மொழிவர்மன், இவர் வந்து பயங்கரமான ஒரு பீப்புள்கான கிங் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆதித்த கரிகாலரை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு கல்கி அப்படின்னா அவர் வந்து ரொம்ப ரிசர்வ்டான ஒரு கிங்காக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி நிறைய இடத்துல வந்து அவர் ரொம்ப ஸ்டேபிளாக டெசிஷன் எடுக்காமல் அந்த மாதிரி இருக்க ஒரு ஆளாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. பட் ஆக்சுவலி பார்த்தா இன்பா என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப வருஷம் வந்து காஞ்சியை அவர் ரூல் பண்ணியிருக்காரு அப்படின்னா காஞ்சியை வந்து அப்படி அன்ஸ்டேபிளாக இருக்கிற ஒருத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அண்ட் அவரோட ரூலிங் பீரியட்லையும் நல்லா தான் இருந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொன்று சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த வீரபாண்டியனை வந்து யார் கொல்ல போகிறா? ஏன்னா ஒரு போரில் வீரபாண்டியன் வந்து உத்தமசீலியோடைய தலையை எடுத்துடுறாரு. உத்தமசீலியோடைய அண்ணன் தான் வந்து அரிஞ்சய சோழர், அவரோட பையன் தான் சுந்தர சோழர், சுந்தர சோழரோட மகன் தான் ஆதித்த கரிகாலன். ஸோ இத்தனை பேர் வின் பண்ண முடியாத அந்த வீரபாண்டியனை ஆதித்த கரிகாலன் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறதுனால அவருக்கு வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி ஆதித்த கரிகாலன் அப்படிங்கிற பேர் வந்தது. இந்த டைட்டில் வின் பண்ணுறதுக்காக தான் இவர் பிறந்தாருங்கிற அளவுக்கு தான் ஆக்சுவலி வந்து கல்கி அவர்களும் சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் வந்து இன்பா அவர்களும் எழுதியிருக்காங்க. அதாவது ஆதித்த கரிகாலர் பிறக்கும் போதே நீ தான் வீரபாண்டியனை வந்து வின் பண்ணி ஆகணும், இந்த குழந்தை தான் அதை பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுலேருந்து ஊட்டி வளர்த்து 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 அண்ட் ஃபைனலி வந்து ஆதித்த கரிகாலர் அதை வந்து செய்யும் போது பயங்கரமாக இருக்கும். ஏன்னா கல்கி அவர்களுடைய வேர்ஷனில் வந்து வீரபாண்டியன் வந்து அவ்வளோவா ஓடி ஒழிஞ்சிடுவார், அவர் வந்து தலைமறைவாக இருப்பார் அப்படின்லாம் எழுதியிருப்பார். பட் இன்ப பிரபஞ்சனுடைய இந்த வேர்ஷனில் வந்து வீரபாண்டியன் வந்து எப்படி வந்து ஈக்குவலி ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் அப்படிங்கிறது இந்த வார் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இருக்குது, ரெண்டு பேருக்கு எப்படி டஃப்பான ஒரு காம்படிஷன் இருக்குது. என்னதான் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு வந்து ஆதித்த கரிகாலர் அந்த போரில் வந்து நிற்கும் போது இவர் இத்தனை வருஷம் போர் புரிஞ்சாலும் இன்னும் எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி கடைசி வரைக்கும் ஒரு டஃப்பான காம்படிஷன் கொடுக்குறாரு அப்படிங்கிறத அந்த ஃபுல் வார் சீக்வன்ஸையும் நம்மளால் படிக்க முடியும். 2 ஹீரோஸ் இருக்காங்க ஒரு புக்கில். அந்த 2 ஹீரோஸும் வந்து கடைசி வரைக்கும் எப்படா மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கம் வந்து நமக்கு பொன்னியின் செல்வனில் உண்டு. ஏன்னா ஒரு பக்கம் வந்து ராஜராஜ சோழன், அவரை பற்றி நம்ம இப்போ வரைக்கும் தலையில் தூக்கி வச்சு அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம். இன்னொரு பக்கம் ஆதித்த கரிகாலன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீரபாண்டியனை வந்து அத்தனை வருஷம் கழித்து வின் பண்ண ஒரு சோழர் கிங் அவர். இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி தான், ஆனால் இவரையும் நமக்கு பிடிக்கும் அவரையும் நமக்கு பிடிக்கும். இவங்க 2 பேரும் எப்படா மீட் பண்ணுவாங்க, இங்கே மீட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஏக்கம் வந்து பொன்னியின் செல்வனில் உண்டு. பட் இவங்ககிட்ட மீட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சுவாரஸ்யமும் வந்து இன்ப பிரபஞ்சனுடைய ஆதித்த கரிகாலன் புக்லையும் நம்ம படிக்கலாம். இவங்க 2 பேரும் கதாபாத்திரத்துக்குள்ளே போனதுனால மணிரத்னம் படத்தில் இவங்க 2 பேர் யார் அப்படின்னு சொல்ல, பட் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆதித்த கரிகாலராக வந்து விக்ரம் சார் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் வந்து அருள்மொழிவர்மனா வந்து ஜெயம் ரவி சார் பண்ணுறாரு. ஸோ இவங்க 2 பேரும் தான் அந்த 2 கேரக்டர்ஸை ப்ளே பண்ணுறாங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு பெண் உண்டு, அதாவது ஆதித்த கரிகாலருக்கு தங்கச்சி, அருள்மொழிவர்மனுக்கு அக்காவா வந்து குந்தவை அப்படிங்கிற அந்த கேரக்டர், அது வந்து த்ரிஷா பண்ணுறாங்க. டாக்டிக்ஸ் தெரிஞ்ச ஆள், இந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு கேரக்டர் தான் வந்து குந்தவையாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாகுபலி படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாகுபலியில் வந்து ராஜா இல்லாத போது, அதாவது நாசருக்கு வந்து கை இப்படி ஆனதுக்கு அப்புறமா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதை எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிறது, அந்த டைனாஸ்டியை பார்த்துக்கிறதா வந்து நம்மளுடைய ரம்யா கிருஷ்ணன் ரோல் பண்ணியிருப்பாங்களே சிவகாமின்னு, அந்த வந்து அதே வேர்ஷனான அந்த ரோலை வந்து கொஞ்சம் லைட்டராக இன்னும் கொஞ்சம் டோன் டவுனாக பண்ணியிருந்தால் எப்படியோ அதுதான் ஆக்சுவலி குந்தவையோட கேரக்டராக இருக்கும். பயங்கரமான அழகு நந்தினிக்கு, பயங்கரமான அறிவு குந்தவைக்கு. ஆனால் இவங்க 2 பேருக்கும் சுத்தமாக ஆகாது. அது ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணமும் நீங்கள் வந்து ஆக்சுவலி ஆதித்த கரிகாலன் புக் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பயங்கரமான டைனாஸ்டி இருக்குது அப்படின்னா இப்போ இருக்க மாதிரி நம்ம சேஃபாலாம் இருக்க முடியாது. எப்போ வேணாலும் பக்கத்தில் இருக்கிற ராஜா வந்து இந்த இடத்தையும் எடுத்துக்கணும்னு நினைப்பாரு, இங்கே இருக்கிற ராஜா பக்கத்து ஊரையும் எடுத்துக்கணும்னு நினைப்பாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னா பயங்கரமான ஒரு மினிஸ்டர் வேணும். அக்பருக்கு எப்படி பீர்பால் இருந்தாங்களோ அதே மாதிரி வந்து நம்ம சோழா டைனாஸ்டிக்கு வந்து அனிருத்த பிரம்மராயர் அப்படிங்கிற அந்த மினிஸ்டர் அப்படிங்கிற அந்த ரோலை வந்து பிரபு பண்ணுறாரு.
ஆக்டர் பிரபு. இதையும் தாண்டி ஒரு ராஜா, ஒரு கிங்டம் அப்படிங்கும்போது இன்னும் நிறைய கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அதில் வந்து முக்கியமாக பொன்னியின் செல்வன் நீங்கள் படித்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். பெரிய பழுவேட்டரையர், சின்ன பழுவேட்டரையர்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பயங்கர இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் இருக்காங்க. ஸோ மணிரத்னம் சாருடைய படத்தில் எக்ஸாக்ட்லி இந்த ரோல்ஸை யார் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா பார்த்திபன் சார் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டோம், சரத்குமார் சார் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டோம். சுந்தரச்சோழா யார் பண்ணுறாருன்னு தெரியல. சுந்தரச்சோழர் யார் அப்படின்னா ஆதித்த கரிகாலன், அருள்மொழிவர்மன், அதுக்கப்புறம் குந்தவை, 3 பேருடைய அப்பா அவர் தான் வந்து சுந்தரச்சோழர். ஸோ வந்து அந்த கேரக்டர் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து கன்ஃபார்ம்டான நியூஸ் தெரில அப்படிங்கிறனால நீக்கும் தெரில. ஸோ பொன்னியின் செல்வன் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன் அப்படிங்கிறதுனால ஆதித்த கரிகாலன் இந்த புக்கு படிக்கும்போது வந்து எனக்கு ஒரு பயங்கர நாஸ்டாலஜியா, ஏன்னா மறுபடியும் எனக்கு வந்து அந்த எஃபெக்ட் வேணும் அப்படின்னா நான் 5 பாகம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து தாண்டி இந்த ஒரு புக் படிக்கும்போது எனக்கு ஒரு அளவுக்கு பொன்னியின் செல்வனில் எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதுலாம் வந்து ரீகால் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து இந்த நவகண்டம், அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய ரிச்சுவல்ஸ், அதுக்கப்புறம் வந்து போர்க்கால ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்குல்ல, அதோடைய நிறைய ஃபேக்ட்ஸோடு சேர்ந்து ஒரு ஃபிக்ஷன், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து புக்கு மூலமாக படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே எப்படின்னா ஹிஸ்ட்ரியாக படிக்கிறத விட கதையாக படித்தா தான் என் மண்டையில் ஏறும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் நான் வந்து இந்த புக்கையும் படித்தேன். ஆக்சுவலி பார்த்தா அந்த ஆத்தரே வந்து எப்படி ஃபீல் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இன்ப பிரபஞ்சன் வந்து இவங்க இந்த பொன்னியின் செல்வன் படித்ததுக்கப்புறமா அதை பற்றி இன்னும் நிறைய ஃபேக்ட்ஸ் தேடி அப்போ தான் அவர் சொன்னார், இந்த மாதிரி கல்கி அவர்கள் இந்த புக்கை எழுதும்போது அவர் கிடைச்ச ஃபேக்ட்ஸை வச்சு ஒரு ஃபிக்ஷன் வந்து டெவலப் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் நிறைய ஃபேக்ட்ஸும் கிடைச்சிது. அதுக்கப்புறம் கிடைச்ச ப்ரூஃப் வச்சு இன்னும் கொஞ்சம் விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி தான் நான் இந்த புக்கை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் இந்த புக்கோடு நிறுத்தலை. இதுக்கப்புறம் வந்து பாகம் 2, பாகம் 3 அப்படின்னு சொல்லி அவரும் எழுதுறாரு. பட் அவர் ஒரு சின்ன புக் அப்படிங்கிறதுனால ஈஸியாக அந்த பாகம் 1 படிக்கிறதுக்கு. சோழா டைனாஸ்டிக் ஈக்குவலாக வந்து 2 பவர்ஃபுல் கிங்டம்ஸ் அப்போவே இருந்தது. அது வந்து ஒன்று வந்து பாண்டிய மன்னர்கள், நமக்கு நல்லா தெரியும், ஏன்னா பொன்னியின் செல்வன்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து ராஷ்டிர கூடர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் பொன்னியின் செல்வனில் வரும். ஸோ இந்த ராஷ்டிர கூடர்கள் தான் வந்து ஆக்சுவலி பார்த்தா நம்ம சோழா கிங்டம்ல இருந்த ராஜாதித்தர் அப்படிங்கிற அந்த சோழர் கிங்கை வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பேட்டில் ஆஃப் தக்கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேட்டிலை பற்றி இன்னும் வந்து விரைவாக வந்து எழுதியிருக்காரு நம்ம இன்ப பிரபஞ்சன். அந்த புக்கு வந்து அடுத்த வாரம் தான் ரிலீஸ் ஆகுது, ஏப்ரல் 27. அதுக்கப்புறம் இன்னொரு பாகமும் வருது. ஏன்னா பொன்னியின் செல்வன் நம்ம படிக்கும்போதே நமக்கு வந்து பயங்கர மிஸ்டீரியஸாக இருக்கிற ஒரு கேரக்டர் தான் வந்து ஆதித்த கரிகாலன். ஏன்னா எந்த இடத்துல அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார், ஆக்சுவலி எப்படி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்கும். ஏன்னா அவரோட கேரக்டர் ஸ்கெட்சில் மட்டும் அவ்வளோ மிஸ்ட்ரி இருக்கும். ஸோ அவரோட ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியை பற்றி தான் வந்து பாகம் 3 வருது. இன்ப பிரபஞ்சன் வந்து அந்த புக்கையும் எழுதுறாரு. ஸோ இது எத்தனை புக்கும் வந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு. இந்த புக் ஆதித்த கரிகாலன் ஆகிய இந்த புக் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த புக்குக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த புக் வாங்கி படிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக வந்து பொன்னியின் செல்வன் பல வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. rjananthi ஆகிய என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி லிங்க் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி லிங்க் ஃபாலோ பண்ணலாம். இன்ப பிரபஞ்சன் வந்து இந்த புக்கை வந்து முதல்ல இன்ஸ்டாகிராமில் கூட்டிகிட்டே எழுதியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வேற ஒரு ஆப்லையும் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இது நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னதுக்கப்புறம் தான் வந்து புக்காக எழுதியிருக்காரு. ஸோ நீங்கள் அவரையும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் பொன்னியின் செல்வன் வந்து மறுபடியும் ரீகேப் பண்ணணும் அப்படின்னா, அந்த நாஸ்டால்ஜியாக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் அந்த புக்கை எடுத்து படிக்கலாம். ஒன்றும் இல்லைன்னா வெப்சைட்டில், அவங்களோட வெப்சைட்டில், பொன்னியின் செல்வனுடைய வெப்சைட்லேயே வந்து அவங்களோட ஃப்ரீ PDF இருக்குது, அதையும் நீங்கள் படிக்கலாம். இல்லைன்னா ஆடியோ புக்ஸாகவும் நிறைய பேர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, நீங்கள் அந்த ஆடியோ புக்காகவும் கேட்கலாம். அதே மாதிரி நான் இவ்வளோ நேரம் பேசினேன் இல்லையா, இந்த மாதிரி பல விஷயங்களை உட்காந்து பார்க்க வேணாம், கேட்டால் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் ஸ்பாட்டிஃபைல ஆடியோவை கேட்கலாம். ஸோ ஸ்பாட்டிஃபைல த புக் ஷோடைய பாட்காஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது, அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. இதே மாதிரி நிறைய சரித்திர நாவல்கள் ஆகட்டும், இல்லை வந்து நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆகட்டும், எந்த மாதிரியான ஜானர் எடுத்தாலும் அந்த மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு குட்ரீட்ஸில் வந்து பயங்கரமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. குட்ரீட்ஸ்லேயும் வந்து நான் இந்த புக்லாம் படித்து முடிச்சிட்டேன், படிக்கணும்னு ஆசைப்படுறேன், படிச்சுட்டு இருக்கேன், அந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்டே இருப்பேன். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. என்கிட்ட ஏதாவது பெருசாக ஷேர் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா rjananthi@thebookshop.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் அனுப்பலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.